நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இது வேலைக்கு ஆகாது, அடுத்து அப்படி மாறி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா people should start with manual trade. ஃபாஸ்ட்டாக என்ட்ரி, ஃபாஸ்ட்டாக க்ளோஸுக்கு தான் நமக்கு வந்து ஆல்கோ தேவை. சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஆல்கோ தேவைப்படாது. நார்மல் பர்சன் ரீட்டைலர் வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இன்வெஸ்டருக்கு வந்து பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. They should also have a technical knowledge. Technology should not control us. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். பல ட்ரேடர்ஸ்க்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். குறிப்பாக நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை மேனுவல் ட்ரேடிங் பண்ணலாமா, எந்த ட்ரேடிங் ரொம்பவே சேஃபாக இருக்கும், யாருக்கு எந்த ட்ரேடிங் பொருந்தும், எப்போ எந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் ஏகே பாலாஜி நம்ம கூட இருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யுவராணி. சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேனுவல் ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங், இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன சார்? மாற்றி ஏதோ ஒரு ட்ரேடிங் சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது? ஸோ நான் ஆக்சுவலி 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் சொல்லுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங், அண்ட் இப்போ கரண்ட்லி வாட் வி சே இஸ் தட் ஏஐ ட்ரேடிங். ஓகே, மூணுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் என்னென்னா. ஸோ மேனுவல் ட்ரேடிங் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15 minutes பிரேக் அவுட், ஓகே, 9:15 to 9:30 ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து சரி டவுன் சைடில் வந்து கீழே வந்து 15 சப்போர்ட் பிரேக்காக கீழே வரும்போது பட் தே வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் அண்ட் கோ ஃபார் செல் சைட். ஓகே, செல் சைடை புட்டோ இல்லை வந்து செல்லோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் மேனுவல் ட்ரேடிங். இப்போ நான் சொன்னதையே ஆல்கோவில் கொடுத்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஆட்டோமேஷனும் அதுக்கிட்ட நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அப்படின்னா, அந்த ஆல்கோ கிட்ட வில் செட் ஆல் தி டைமிங் செட் பண்ணிவிட்டு இந்த பிரேக் அவுட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் எதை வேணும் வச்சுக்கலாம், நிஃப்டி எடுத்துக்கலாம், ஸ்டாக் எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும்போது கோ ஃபார் செல்லிங் த பர்டிகுலர் ஸ்டாக் ஆர் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணுற மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீமியம்லாம் செட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மொமெண்டம் ஒரு ₹1 மேலே வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ டிஃபைண்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சுனாலே போதும். இட் டஸ் ஃபார் த என்டையர் டே. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு 9:30க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதேமாதிரி ஒரு 9:45 ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 o'clock ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுமாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ட்ரேட் எடுக்கும். நம்ம செட் பண்ணுற டைம், நாம செட் பண்ணுற டைமில் அந்த ட்ரேட்ஸை வந்து அந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் அன் ஆல்கோ ட்ரேட். ஏஐ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ லைக் அடாப்டிவ் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அதுக்கு வந்து சம் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இட் ட்ரேட்ஸ் ஃபார் த என்டையர் டே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 9:16 இட் ட்ரேட்ஸ் ஸ்டில் 3:25 3:30 வரைக்கும் ரன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். அதுவாக என்ட்ரி பண்ணும், அதுவாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும், அதுக்கு ட்ரெயிலிங்லாம் நம்ம செட் பண்ணியிருப்போம், அதுவாக ட்ரெயிலிங் பண்ணும், அதுவாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அங்கேயே வந்து ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் ஏஐ ட்ரேடிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ட்ரேடிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம ஆல்ரெடி 2 ட்ரேடிங் பற்றி நான் கேட்டிருந்தேன். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ட்ரேடிங் பற்றி சொல்கிறீங்க. இப்போ ஆல்கோ அதுவுமே ஏஐ கம்பேரட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் ஏஐ அப்படின்றது ஒரு புது ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இன்னுமே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ரைட். ஸோ த ஆல்கோ ஏஐ ரெண்டுமே வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ த செகண்ட் ஒன் ஹேஸ் இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாஸ்ட்டெல்லாம் செக் பண்ணும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பார்க்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட் மொமெண்டம் வந்தால் என்ட்ரி பண்ணணும். இட் டசன்ட் ஹேவ் எனி இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாஷிங் மிஷின் என்ன செய்யும்? ஊற வைக்கும், அப்புறம் துவைக்கும், அப்புறம் அலசம், காய வைக்கும். வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு. பட் ஆல்கோன்றது இப்படி தான் இருக்கும். அதாவது இட் டஸ் வாட் எவர் தி கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏஐ ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் செக்ஸ் எவ்ரி திங், ரைட்? அந்த வந்து வாலட்டிலிட்டி பார்க்கும், ரைட்? மொமெண்டம் பார்க்கும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் வில் கேப்சர், ரைட்? ஹவு விகரஸ் வித் த பர்டிகுலர் கேண்டில் இஸ். அது அந்த கேண்டில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு கேண்டில் என்ன நடக்குதோ அதை வந்து இந்த ஏஐக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். இட் ஆக்ட்ஸ் அக்கார்டிங்லி. அதுக்கேற்ற போல் அதை வந்து என்ட்ரி எடுக்கும், க்ளோஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். பட் ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் சம் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, அதுவே பண்ணுற மாதிரி அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தட் இஸ் வாட் ஏஐ ட்ரேடிங். ஓகே சார், இப்போ அடிஷ்னலாக ஏஐ ட்ரேடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ட்ரேடிங் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இந்த 3 டைப்பில் வந்து யாருக்கு எந்த ட்ரேடிங் பொருந்தும் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு பிகினருக்கு, ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு, ஒரு பொசிஷனல் ட்ரேடருக்கு யார் எந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேடிங், செகண்ட் ஒன் இஸ் ஆல்கோ. இது ரெண்டுமே பண்ணணும்னா கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். த தேர்ட் ஒன் கண்டிப்பாக நாலேஜ் எல்லாம் இருந்தால் தான் பண்ணணும். பட் ஸ்டில் நாட் மச் நீடட், பிகாஸ் எல்லாமே ஏஐ தான் பார்த்துட்டு போகுது.
த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி த பர்சன் ஷுட் ஹவ் கம்ப்ளீட் நாலேஜ். மேனுவல் ட்ரேடிங் நம்ம வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக தே கேன் மேக் கன்சிஸ்டன்ட் மணி ஃப்ரம் த மார்க்கெட். அதே மாதிரி ஆல்கோ ட்ரேடிங்க்கு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும், இதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கூட தே ஷுட் ஹேவ் சம் நாலேஜ். அந்த மார்க்கெட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 50 minutes பிரேக் அவுட், அது என்ன தெரிஞ்சாதான் நீங்கள் பில்ட் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ண முடியாது இல்லையா. சம்படி ஹாஸ் டு ஹெல்ப் யூ. ஸோ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நம்ம கற்றுக்கிறது பெட்டர். ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன். நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் தான் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் நாலேஜ். ஏஐ ட்ரேடிங் வந்து நாட் மச் நீடட். பட் நான் என்ன சொல்லணும், பட் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் நாலேஜ் அண்ட் மார்க்கெட் இதில் வரவங்க. பட் ஏஐயில் ட்ரேட் பண்ணுறதுனால இட் டஸ் எவ்ரி திங் பை இட்ஸ் செல்ஃப். ஸோ நாட் மச் நாலேஜ் அதில் வந்து நீடட் கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து யாருக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் சார்? இப்போ கேபிட்டல், மைண்ட் செட், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் இருந்தால் அந்த ஆல்கோ ட்ரேடிங் வந்து பண்ணலாமா? யாருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்? ஸோ இந்த மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தோஸ் பீப்புள் ஆர் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். ஓகே, தே சிட் ஃபார் த என்டையர் டே அண்ட் தே ட்ரேட். ஆல்கோ ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. நான் வந்து எனக்கு ட்ரேடிங் தெரியும், ஆனால் எனக்கு வந்து இதை வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணால் வந்து பெட்டராக இருக்குமே. ஸோ அதுவாக வந்து ஒரு என்ட்ரி பண்ணி அதுவாக எக்ஸிட் பண்ணுற மாதிரி. பட் ஐ நோ ஹவு டு மேக் த ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆனால் அது என்னால் உட்காந்து பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஆல்கோ கிட்ட கொடுத்தாச்சுன்னா, செட் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா இட் வில் ட்ரேட் பை இட்ஸ். ஓகே சார். இப்போ வந்து யார் வந்து ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் சார்? ஆல்கோ ட்ரேடிங் மட்டும் இல்லை, மேனுவல் ட்ரேடிங் வர்சஸ் ஆல்கோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ணும்போது என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும்? ஆட்டோமேஷன் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மேனுவல் ட்ரேடோட பெட்டர். மேனுவல் ட்ரேட்ஸ்க்கும் ஆட்டோமேஷன் ட்ரேட்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பெனிஃபிட் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆட்டோமேஷன் ட்ரேடில் உங்களுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது சார். அதாவது ஆட்டோமேஷன் ட்ரேட் வந்து மேனுவலோட எப்படி சார் பெட்டராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் ட்ரேடில் நமக்கு டென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். நம்ம மேனுவல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 3 பாயிண்ட் வச்சிருக்கேன்னா சரி, எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒரு 2 பாயிண்ட்லேருந்து மேலே போகும் போல் இருக்குது, திருப்பி 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மாற்றி வைப்பாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சில டைம்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் முன்னாடியே வந்து ஐயோ மிஸ் பண்ணிவிடுவோமோ ப்ராஃபிட்டை, சரி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பாட் பண்ணாது, அதாவது ஆல்கோ பண்ணாது. ஓகே, அது கரெக்டான நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் பண்ணும். ஸோ அதனால் இது எமோஷன்ஸ் கிடையாது. ஓகே, பட் ஸ்ட்ராட்டஜி உங்களது தான், உங்களோட மூளை தான், உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். பட் அது வந்து ஒரு பாட் செய்யும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த பெனிஃபிட் ஹியர். அதேமாதிரி அக்யூரஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கோ தான், ஆட்டோமேஷன்ஸ் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, மேனுவலுக்கும் நான் சொல்கிறேன் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம், சில இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம மேனுவலாக பண்ணும்போது. பட் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து 50 பைஸ் கூட வைக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அக்கார்டிங் டு அந்த டிக் வேல்யூ கேட்டப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதை நம்ம மேனுவலில் பண்ணுறது கஷ்டம் இல்லையா. நம்ம அந்த கரெக்டாக எக்ஸிட் பண்ணி அது பண்ணுறதுக்குள்ளே அது ஓடிடும் மார்க்கெட்டு, என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அக்யூரேசி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் ட்ரேடில் வந்து கண்டிப்பாக ரொம்பவே அதிகம் கம்பேர் டு மேனுவல் ட்ரேடிங். ஓகே, ஆட்டோமேஷன் ட்ரேடிங் நம்ம எதுக்கு வேண்டாம், மேனுவல் ட்ரேடிங் எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொசிஷனல் ட்ரேட் நீங்கள் பண்ணிக்கலாங்க. மேனுவல் தான் நம்ம அதை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் செல்லிங், நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் பை பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு புட்டை பை பண்ணிவிட்டு வி கோ ஃபார் சம் ஹெட்ஜிங் வித் தி கால் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இட்ஸ் அ செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வேர் யூ டோன்ட் நீட் எனி ஆட்டோமேஷன். இதெல்லாம் பிகாஸ் இது பொசிஷனாக விட்டுரும், 10 நாள் 15 நாள் பொசிஷனாக இருக்கிறோம், டைம் டிகேல நமக்கு ப்ராஃபிட் வரும், அதுவே மார்க்கெட் நகர்ந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட். இதெல்லாம் வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸ். இதுக்கெல்லாம் ஆல்கோ இஸ் நாட் ரிக்வயர்ட், அவசியமே கிடையாது. சரிங்களா. ஸோ மேனுவல் ட்ரேட்ஸ் எல்லாம் எதெல்லாம் பெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் ட்ரேட், இதுக்கெல்லாம் வந்து மேனுவல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ மற்றபடி இந்த இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் இஸ் ஃபார் பெட்டர் than manual trades. சார் இப்போ வந்து ஆல்கோ ட்ரேடிங் பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து மேனுவல் ட்ரேடிங்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லையா? மேனுவல் ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாதா? ஆல்கோவை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா? அப்படி இல்லை. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க, நல்ல நாலேஜ் இருக்கவங்க மேனுவல் ட்ரேட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்பெஷலி அதோட பெனிஃபிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் ட்ரேட்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி இந்த இன்ட்ராடேல அந்த நிறைய ட்ரேட்ஸ் எடுக்காமல் ஒரு பொசிஷன் இந்த செல்லிங்லாம் நம்ம பண்ணலாம், ஸ்ப்ரெட்டை நம்ம பண்ணலாம். புல்லிஷ் மார்க்கெட் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், பீரிஷ் மார்க்கெட் கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுவோம். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் எடுக்கிறவங்க தாராளமாக மேனுவலாக பண்ணலாம். அதே மாதிரி டே பொசிஷன் வச்சிருக்கவங்க, நம்ம வந்து ஃபார் ஷார்ட் டைம் ஃபிளான் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு அந்த டே ஃபுல்லாக மோஸ்ட்டாக வச்சிருப்பாங்க, அதை நம்ம கேரி ஃபார்வர்டும் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க மேனுவல் பண்ணிக்கலாம். பாட் இஸ் நாட் ரிக்வயர்ட் பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு பொசிஷன் தான், டே பொசிஷன் நம்ம வச்சிருப்போம், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அக்யூரேசி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் ட்ரேட் தான். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் அதில் தான் இருக்குது. நமக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. எனிவே இட் இஸ் கோயிங் டு ட்ரேட் இன் அ
அக்யூரேட் மேலே அதுதான் வந்து நம்மளோட அக்யூரேட்டாக பண்ண போகுது. ஸோ மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து தே கேன் ஸ்விட்ச் டு ஆல்கோ ட்ரேட். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம காஸ்ட்லாம் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் அந்த லாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த அளவு இருக்காது. எஸ்பெஷலி இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ஆட்டோமேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேஷனில் வந்து த பாட் கட்ஸ் திஸ் லாஸஸ் அதுக்கு மேலே அது வச்சிருக்கா. ஸோ லாஸஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏஐயில் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆட்டோமேஷன் ட்ரேடில். தே கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் ஆல்கோ, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஈவன் தி ரியல் மேனுவல் ட்ரேடர்ஸ் ஆல்சோ இப்போ மேனுவல் ட்ரேடர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. மேனுவல் செமி ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம். செமி ஆல்கோ அது அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து யூ வில் செட் அப் எவ்ரிதிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ஐ ஹேவ் அன் ஒரு ஆப் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அன் ஆல்கோ ஆப் ஆர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருவேன். ஏடிஎம் எவ்வளோ டார்கெட், எவ்வளோ ட்ரெயிலிங், எவ்வளோ ஸ்டாப்லாம் செட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனுக்கும் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் அன் மேனுவல் ட்ரேடர்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சார்ட்டை பார்த்துட்டு நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு பை பண்ணுவோம் காலை, இல்லைனா புட்டை பை பண்ணுவோம். அந்த மாதிரி பை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா, நிறைய மிஸ் பண்ணோம் இல்லையா. அதுக்கு பதில் ஒரே கிளிக் கால் ஆப்ஷன் எடுத்துரும். அதே மாதிரி அதிலே ட்ரெயிலிங் செட் பண்ணலாம், நம்ம கூட மேனெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இது வந்து செமி ஆல்கோ, இதை கூட பீப்பிள் யூஸ் பண்ணலாம். மேனுவல் ட்ரேடர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் குறையும். நீங்கள் மிஸ் பண்ண கூட அது கட் பண்ணிவிடும் ஸ்டாப் லாஸை. ஸோ தட் வில் பி அ குட் சஜஷன் ஃபார் தி மேனுவல் ட்ரேடர்ஸ். ஓகே சார், இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ மேனுவல் ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம், இப்போ ஆல்கோ ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? உங்களோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுங்க சார். டெஃபினட்டாக சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, கன்சாலிடேஷன் மார்க்கெட், இதுக்கெல்லாம் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஆல்கோ தேவைப்படாது. தேவைப்படாது. பிகாஸ் இதில் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில். ஸோ இட்ஸ் கோயிங் டு பொசிஷனல் ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் டைம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அன்றைக்கி நம்ம வந்து பொசிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்கோ இஸ் நாட் ரிக்வயர்ட் இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட்டில். பட் டைரக்ஷனல் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஆல்கோ ப்ளே பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஆக்சுவலாக ஆல்கோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 4 leg ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். அது மேனெல்லாம் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஏன்னா அது பொசிஷன் தான். ஃபாஸ்ட்டாக என்ட்ரி ஃபாஸ்ட்டாக க்ளோஸுக்கு தான் நமக்கு வந்து ஆல்கோ தேவை. ஸோ டைரக்ஷனல் அதாவது மார்க்கெட் புல்லிஷாக போகுது இல்லை பியரிஷாக போகுது அந்த மாதிரி இடத்த கண்டிஷன்ஸில் தான் நமக்கு வந்து மோஸ்ட்டாக ஆல்கோ தேவை. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். அவங்க வந்து மேனுவலாகவே தே கேன் கண்டினியூ. சார், இப்போ நம்ம பேசும்போது வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வந்து சொன்னீங்க. ஸோ வந்து இப்போ ஆல்கோ பண்ணுறவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ணுமா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு மிஷின், அதில் ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுமா? மேனுவல் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணுமா, இல்லை ஃபாலோ பண்ண தேவையில்லையா? ரைட். ஸோ இந்த மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, ரைட். அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்படியே ஆட்டோமேட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்படியே ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஆல்கோவில் பண்ணுறவங்களுக்கு தே ஷுட் ஹேவ் தட் நாலேஜ், அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண. பிகாஸ் தே கேன் சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை சேஞ்ச் பண்ணலாம், 3.5 வைக்கலாம், 2.5 வைக்கலாம், மாற்றலாம். சரிங்களா? நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு பதிலாக புல்லிஷ் மார்க்கெட்டில் ஐ கேன் கோ ஃபார் செல்லிங் அ புட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன செய்கிறோமோ அந்த இன்டெலிஜென்ஸ் தான் ஆல்கோக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வேறு அது வேறு கிடையாது. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம், இது வந்து கம்ப்யூட்டர் பண்ணும், ஏஐ பண்ணும், அவ்வளோதான். இதில் என்னென்னா இட் ஹஸ் ஃபர்தர் மோர் இன்டெலிஜென்ஸ் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணியிருப்போம். உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ சும்மாலாம் அதை போய் என்ட்ரி எடுத்துடாது, எல்லாத்தையும் பார்க்கும், அது வாலட்டிலிட்டி மூமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து இட் வில் கோ ஃபார் அன் என்ட்ரி. ஓகே சார், இப்போ வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து ஒரு லாங் டேர்மான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேடராக மாறணும் அப்படின்னா அவருக்கு எந்த அப்ரோச் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்? ஒரு மேனுவலா இல்லை ஒரு ஆட்டோமேட்டிக் ஹைப்ரிட் மாடல் வந்து பாசிபிளாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். என்ன ரோட் மேப் அவங்க ஃபாலோ பண்ணணும்? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் வித் மேனுவல் ட்ரேட். ஓகே, ஸோ ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த ஆஸ் ஐ டோல்ட் 4 விஷயம் சொன்ன பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட், பொசிஷனல் ட்ரேட், தென் இன்ட்ராடே, ஸ்கேல்பிங். இது 4மே தெரியணும். டெக்னிக்கல்லாம் கண்டிப்பாக நல்லாவே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தே ஷுட் கோ ஃபார் மேனுவல் ட்ரேடிங் இனிஷியலி. தென் அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ நான் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறேன், இது எப்படி ஒரு ரொபாட் வச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணலாமா அப்படின்னு தே வில் ஸ்டார்ட் திங்கிங் இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி சொன்ன பார்த்தீங்களா, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வி டோன்ட் நீட் மச் நாலேஜ். பிகாஸ் அது இட் ஹாஸ் கம்ப்ளீட் நாலேஜ். அதுவே எல்லாமே பண்ணிக்கும். அது நம்ம பிஎன்ஆர் எல்லாமே அது கொடுத்துரும், பர்ஃபார்மன்ஸ்லாம் அதுவே கொடுத்துரும். சரிங்களா? பட் இனிஷியலாக உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, தே ஷுட் ஹேவ் கெட் நாலேஜ் அண்ட் தே ஷுட் ஸ்டார்ட் மேனுவல் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டு புரிதல் இருக்கணும். எந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் வந்தாலுமே அதை பற்றி நாலேஜ் நமக்கு இருக்கும். இல்லாமல் வர்றது ஐ டோன்ட் ப்ரிஃபர். சார், இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதையும் தாண்டி போய் எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ காமன் மேன்லாம் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. அவங்க எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? A professional trader has good knowledge about the market. An expert will have a experience on a strategy. ஒரு பிரேக் அவுட்டில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 15 மினிட்ஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ கீழே வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா I'll go for an entry. I'll keep a stop loss just above the support அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அப் சைடில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்ஷன் கொடுக்குறேன். டெய்லி இதை ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகுது, 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, தென் we are converting into 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வச்சுட்டு we can go for an entry. இந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து ப்ராப்பராக பண்ணுறாரு, அந்த மாதிரி கண்டினியூஸாக அதே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா he will become expert on that. பட் நாலேஜ் இருக்கணும், கண்டிப்பாக ட்ரேடிங் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும், இல்லாமல் நம்ம இறங்கக்கூடாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி அவர் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது டெய்லி இது எப்படி அப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இதில் என்ட்ரி ஆகும்போது எத்தனை நாள் வந்து சப்போர்ட்டில் டச் ஆகிட்டு மேலே போகுது, எத்தனை நாள் வந்து அந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே கீழே விழுந்துருது, அந்த செல்லிங் ப்ரெஷர் வரும்போது பிகாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ எத்தனை நாள் வந்து நமக்கு வந்து ரெண்டு 3 கேண்டில் பிக் மூவ் கொடுத்துருக்கு அப்படின்றது ஹில் பிகம் an expert on that. புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஸோ இட் டசன்ட் மீன் தட் நார்மல் பர்சன் ரீட்டைலர் வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெஃபினெட்லி வி ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். அதில் நோ டவுட். ஆப்ஷன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே தெரியணும். அதில் உங்களுக்கு ஐவேலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியணும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட் இன் த சென்ஸ் தே ஷுட் பி எக்ஸ்பர்ட் ஆன் தட் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, அது ஒரு 2-3 நாள் ப்ராஃபிட் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அவங்களுக்கு லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா தே வில் சுவிட்ச் ஓவர் டு சம் அதர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வேலைக்கு ஆகாது, அடுத்து அப்படி மாறி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக நமக்கு வந்து லாஸஸ் ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 3 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், 2 நாள் லாஸ் கொடுத்துருக்கோம், அடுத்த 3 நாள் அது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி போயிடுவோம், அது அந்த 3 நாளில் லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம், அதை மாற்றிட்டே போக உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் மணி வராது. as I told you right, it's a business. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணால் கரெக்டாக அதே பண்ணிட்டு வரணும், அப்போ தான் அந்த மந்த் எண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே, அக்கார்டிங் டு த மார்க்கெட் மூவ்மெண்ட். ஓகே சார். இப்போ வந்து ஒரு குட் ட்ரேடர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னா என்னென்ன ப்ராக்டிசஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்க? ஸோ பிகினர்ஸ் கெட்டிங் இன் டு ஸ்டாக் மார்க்கெட், ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். அது நமக்கு வந்து தெரியணும். கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்க, இப்போ வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்வெஸ்டருக்கு வந்து பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. தே ஷுட் ஆல்சோ ஹேவ் டெக்னிக்கல் நாலேஜ். ஒரு இன்வெஸ்டருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னா இன்னும் அக்யூரேட்டாக அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் இன்வெஸ்டர், எ பொசிஷனல் ட்ரேடர், அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர் as well as a ஸ்கேல்பிங். இந்த 4 பேருக்குமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மஸ்ட். கண்டிப்பாக அதில் வந்து யூ ஷுட் பி அன் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் லிமிட்டடான ட்ரேட்ஸ். whenever you get opportunity only then you have to enter. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத டைமில் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. இதை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ இன் த ரைட் வே. புதுசாக வரவங்க ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கோங்க, மேனுவல் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் you can make your strategy into an automated strategy. and already இப்போ ட்ரேட் பண்ணுறவங்க, மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்க, if you are doing good, no issues. சார் நான் மேனுவல் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஒரு நாள் ப்ராஃபிட் வருது, ஒரு நாள் லாஸ் ஆகுது, சில மிஸ் பண்ணிடுறேன், ஓவர் ட்ரேட் பண்ணிடுறேன், இந்த மாதிரி இருக்கவங்க யூ கேன் கோ ஃபார் ஆட்டோமேட்டிங் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் அதை நீங்கள் எப்போ வேணால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அது இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ ப்ரிஃபர். ஸோ டெக்னாலஜி வளர அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். பட் டெக்னாலஜி ஷுட் நாட் கண்ட்ரோல் அஸ். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் திங்ஸ், டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க, தென் யூ கேன் மேக் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் த மார்க்கெட். தேங்க்யூ. ஓகே சார், இவ்வளோ நேரமாக வந்து மேனுவல் ட்ரேடிங் வர்சஸ் ஆல்கோ ட்ரேடிங் பார்த்தினா நிறைய விஷயங்களை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. யாருக்கு எந்த ட்ரேடிங் பொருந்தும், எப்போ எந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மேனுவல் ட்ரேடிங் பர்ஃபெக்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் மேஜிக்கும் இல்லை. ரைட்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கேபிட்டல், மைண்ட் செட், மார்க்கெட் கண்டிஷன் 3யுமே மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.